அனைவருக்கும் வணக்கம். நாம் பிஜிடிஆர்பி சைக்காலஜி என்ற தலைப்பில் இன்றைய வினாக்களை காணலாம். முதல் கேள்வி, கற்றல் கற்பித்தல் நிகழ்வுகளை விவரிக்கும் உளவியல் பிரிவு எது? ஏ. பொதுப்பிழை உளவியல், கல்வி உளவியல், சமூக உளவியல், வளர்ச்சி உளவியல். இதற்கு சரியான விடை கல்வி உளவியல் என்பது சரியான விடை. அடுத்து இரண்டாவது கேள்வி, உளவியல் என்பது எதை குறிக்கும்? கனவுகளை ஆய்வு செய்தல், மனித நடத்தையை ஆராயும் அறிவியல், மூளையை மட்டும் ஆய்வது, கல்வி முறையை ஆய்வது. இதற்கு சரியான விடை மனித நடத்தையை ஆராயும் அறிவியல். மூன்றாவது கேள்வி, அதாவது லோகோஸ் என்பது எதை குறிக்கும்? உயிர், ஆராய்தல், நடத்தை, கற்றல். இதற்கு சரியான விடை ஆராய்தல். லோகோஸ் என்பது ஆராய்தல். நான்காவது கேள்வி, சைக்கி என்ற சொல் எதை குறிக்கும்? ஏ. அறிவு, பி. உயிர், சி. உணர்ச்சி, டி. ஆற்றல். இதற்கு சரியான விடை பி. உயிர் என்பது. ஐந்தாவது கேள்வி, சைக்காலஜி என்ற சொல் எந்த மொழியில் இருந்து வந்தது? எந்த மொழியிலிருந்து வந்தது சைக்காலஜி என்பதுன்னு பார்த்தீங்கன்னா கிரேக்க மொழி சொல். ஆறாவது கேள்வி, உற்று நோக்கலின் இறுதி படி எது? விவரித்தல், பொதுமைப்படுத்தல், ஒப்பீடு, மதிப்பீடு. இதற்கு சரியான பதில் என்னன்னா பொதுமைப்படுத்துதல். ஏழாவது கேள்வி, கல்வி உளவியலின் பரப்பளவு கீழ்கண்டவற்றில் எது? ஏ. மாணவர், கற்றல் அனுபவம், கற்றல் முறை, கற்றல் சூழ்நிலை. பி. ஆசிரியர், அறிவியல், மதம். சி. மூளை, நினைவகம், கனவு. டி. ஆசைகள், பழக்கங்கள், சமூகங்கள். இதற்கு சரியான விடை மாணவர், கற்றல் அனுபவம், கற்றல் முறை, கற்றல் சூழ்நிலை. எட்டாவது கேள்வி, பரிசோதனை முறைக்கு வேறு பெயர் எது? கட்டுப்படுத்தப்பட்ட உற்று நோக்கல் முறை, திறன் பதிவேடு, தேர்ச்சி முறை, அனுபவ முறை. இதற்கு சரியான விடை ஏ. கட்டுப்பாட்டுக்கு உட்பட்ட உற்று நோக்கல் முறை. கட்டுப்பாட்டுக்கு உட்பட்ட. அடுத்து ஒன்பதாவது கேள்வி, மாணவர்களின் கற்றல் அடைவுகளை அறிய நம்பகமான முறை எது? உற்றுநோக்கல், பரிசோதனை முறை, தேர்ச்சி முறை, வாழ்க்கை சம்பவம். இதற்கு சரியான விடை தேர்ச்சி முறை. பத்தாவது கேள்வி, வாழ்க்கை சம்பவ துணுக்கு தொடர்புடைய முறை எது? ஏ. உற்றுநோக்கல் முறை, தேர்ச்சி முறை, கட்டுப்பாடு முறை, டி. பரிசோதனை முறை. இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா உற்றுநோக்கல் முறை, வாழ்க்கை சம்பவ துணுக்கு தொடர்புடைய முறை. அடுத்து 11வது கேள்வி, கல்வி நிலையங்களில் மாணவர்களின் நடத்தையை பற்றி அறிய உதவும் முக்கியமான பதிவேடு எது? வருகை பதிவேடு, திறன் பதிவேடு, தேர்ச்சி பதிவேடு, நோட்டு புத்தக பதிவேடு. எதுன்னு பார்த்தீங்கன்னா திறன் பதிவேடு. அடுத்து 12வது கேள்வி, முட்டை அதாவது அண்டம் விந்தணுவை விட எத்தனை மடங்கு பெரியது? 2500, 8500 மடங்கு, 1000 மடங்கு, 500 மடங்கு. இதற்கு சரியான விடை 8500 மடங்கு. 13வது கேள்வி, அன்னிச்சை செயல்கள் எந்த வயது வரை நடைபெறும்? பிறப்பு முதல் 6 மாதம் வரை, பிறப்பு முதல் 18 மாதம் வரை, 2 வயது வரை, 3 வயது வரை. இதற்கு சரியான விடை பி. பிறப்பு முதல் 18 மாதங்கள் வரை அன்னிச்சை செயல்கள் நிறைந்த பருவம். 14வது கேள்வி, மழலை பேச்சு என்பது எந்த வயது வரை இருக்கும்? 2 வயது வரை, 3 வயது வரை, 4லிருந்து 5 வயது வரை, 6 வயது வரை. இதற்கு சரியான விடை 4லிருந்து 5 வயது வரை. 15வது கேள்வி, எந்த குழந்தைகள் 2லிருந்து 6 வயது வரை தொடர்ந்து பேச மாட்டார்கள்? ஏ. தாமதமாக பேசும் குழந்தைகள், மழலை பேச்சு குழந்தைகள், திக்கி பேசும் குழந்தைகள், அறிவு திறன் குறைந்த குழந்தைகள். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா தாமதமாக பேசும் குழந்தைகள். தொடர்ந்து பேச மாட்டார்கள் அப்படின்னு காரணம் வரும்போது அது திக்கி பேசும் குழந்தைகள் தான் சரியான விடை. எது மனப்பிறழ்வுக்கு வழிவகுப்பதில்லை? அடக்கி வைத்தல், குழப்பம், பொறாமை, தற்பெருமை. இதற்கு சரியான விடை அடக்கி வைத்தல். குழப்பம், கூச்சம், பொறாமை, தற்பெருமை, குற்ற உணர்வு போன்ற உணர்வுகள் எவ்வாறு அழைக்கப்படும்?
எளிய உணர்ச்சி, சிக்கலான மனவெழுச்சிகள், உடற்கூறு உணர்ச்சி, பொதுவான உணர்ச்சி. இது எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா சிக்கலான மனவெழுச்சி. 18வது கேள்வி. மரபின் தாக்கம் எப்போது தெளிவாக தெரிகிறது? கருவுற்ற காலத்தில், பிறப்பின் போது, பள்ளி பருவத்தில், வளர்பருவத்தில். பி. பிறப்பின் போது. 19வது கேள்வி. சூழ்நிலையின் தாக்கம் எப்போது தெரிகிறது? பிறப்பின் போது, வாழ்வை முடிக்கும் போது, வளரும் போது, கருவில் உருவாகும் போது. என்னன்னா வளரும் போது சூழ்நிலையின் தாக்கம் தெரிகிறது. உடல் பெருக்கம் என்பது எதை குறிக்கும்? உடல் உறுப்பு வளர்ச்சி, உடலின் எடையும் உயரமும் அதிகரித்தல், மன வளர்ச்சி, நரம்பு வளர்ச்சி. என்ன பார்த்தீங்கன்னா உடலின் எடையும் உயரமும் அதிகரித்தல், உடல் பெருக்கம். 2வது கேள்வி. உடல் உறுப்புகள் தாமாகவே வளர்ந்து பக்குவம் அடைவதற்கு என்ன பெயர்? பி. முதிர்ச்சி. 3வது கேள்வி. எந்த வயதில் ஒரு திரளான உடல் பெருக்கம் நிகழ்கிறது? 3 வயதில், 6 வயதில், 12 வயதில், 18 வயதில். இதற்கு சரியான விடை 6 வயதில். பிறக்கும் பொழுது குழந்தையின் சராசரி எடை எவ்வளவு? 2 கிலோ, 2.5 கிலோ, 3 கிலோ, 4 கிலோ. என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 கிலோ என்பது சரியானது. முன்பருவ கல்வி வயது எது? முன்பருவ கல்வி வயது 1 to 3 வயது என்பது சரியானது அல்ல. அது குழந்தை பருவத்திற்கானது. முன்பருவ கல்வி வயது என்பது பி. 3 இலிருந்து 5 வயது என்பதும் சரியானது. அந்த ப்ரீ கேஜி, யூகேஜி, எல்கேஜி. 6வது. மனித வாழ்க்கையின் முதல் வளர்ச்சி சார் பருவம் எது? பிள்ளை பருவம், குழவி பருவம், முன்குமர பருவம், பின்குமர பருவம். இதற்கு சரியான விடை பி. குழவி பருவம். 7வது கேள்வி. தலைமுறை இடைவெளி பிரச்சனை எந்த பருவத்தினருக்குரியது? பிள்ளை பருவம், முன்குமர பருவம், பின்குமர பருவம், முதிர் பருவம். இது யாருக்குன்னா பின்குமர பருவம். தலைமுறை இடைவெளி பிரச்சனை. 8வது கேள்வி. குமர பருவம் புயலும் அலையும் நிறைந்த பருவம் என கூறியவர் யார்? ஏ. ஸ்டான்லி ஹால், பியாஜே, விகோட்ஸ்கி, வாட்சன். இதற்கு சரியான விடை ஸ்டான்லி ஹால். 9வது கேள்வி. குழந்தை, பாட்டி மற்றும் அம்மா இவர்களிடையே வேறுபாடு காணத் தொடங்கும் வயது எது? எந்த வயதில் வேறுபாடு காண ஆரம்பிக்கும் பார்த்தீங்கன்னா சி. 12வது மாதம் தன்னுடைய 1 வயசுக்குள்ள அந்த வேறுபாடை பார்க்க தொடங்கும். 10வது கேள்வி. மிக முக்கியமான பருவமாக கருதப்படுவது எது? மனக்குமரல், கொந்தளிப்பு நிறைந்து இருப்பதால். எதுன்னு பார்த்தீங்கன்னா குமர பருவம், அந்த டீனேஜ். 11வது. மனிதனின் பிறப்பு முதல் இறப்பு வரை நிகழும் வளர்ச்சி மற்றும் நடத்தைக்கு காரணமாக அமைவது எது? மரபு, சூழ்நிலை, சமூகம், கல்வி. இதற்கு சரியான விடை சூழ்நிலை. 12வது கேள்வி. பிறந்த பெண் குழந்தையின் சராசரி நாடி துடிப்பு எவ்வளவு? 130, 140, 144, 150. 144 என்பது சரி. அடுத்து 13வது கேள்வி. பிறந்த ஆண் குழந்தையின் சராசரி நாடி துடிப்பு எவ்வளவு? 130, 135, 138, 144. இதற்கு சரியான விடை 130. அடுத்து 14வது கேள்வி. 3 வயது ஆண் குழந்தையின் நாடி துடிப்பு எவ்வளவு? எவ்வளவு நாடி துடிப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் 95. அடுத்து 15வது கேள்வி. 3 வயது பெண் குழந்தையின் நாடி துடிப்பு எவ்வளவு? எவ்வளவுனா இதுக்கு 90 இருக்கும் பெண் குழந்தைக்கு, 3 வயது பெண் குழந்தைக்கு. அடுத்து 16வது கேள்வி. உயர்நிலை பள்ளிகளில் படிக்கும் மாணவர்கள் எந்த பருவத்தினர்? பிள்ளை பருவம், முன்குமர பருவம், பின்குமர பருவம், முதிர் பருவம். இதற்கு சரியான விடை முன்குமர பருவம். 17. கல்லூரிகளில் படிக்கும் மாணவர்கள் எந்த பருவத்தினர்? பிள்ளை பருவம், முன்குமர பருவம், பின்குமர பருவம், முதிர்ச்சி பருவம். இதற்கு சரியான விடை பின்குமர பருவம் என்பது சரியானது.